உள்ள மற்றும் சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய அற்புதமான ஏற்பாட்டின்படி அவர் இந்த நாளில்தான் தம்முடைய அன்பு மகனையும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் உயிர்த்தெழுப்பினார். இவ்வாறு கர்த்தராகிய இயேசு சாத்தானையும் கல்லறையையும் நரகத்தையும் மரணத்தையும் வென்றார். இன்று நாம் அனைவரும் ஒன்றாக இந்த வெற்றியை கொண்டாடுகிறோம். அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறோம். இன்று ஆகஸ்ட் 31, 2025 தேதி. அது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது கர்த்தருடைய நாள். இன்றைய பரிசுத்த வேதாகம பைபிளிலிருந்து கடவுளின் வார்த்தை. சங்கீத புத்தகம் மற்றும் அதன் 41வது அத்தியாயம் 13வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமென், ஆமென். நன்றி. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.